கீரை 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 எவ்வளவு கனகா ரொம்ப நாளா ஆளே காணோம். கீரை கொண்டு வந்துருக்கியாக்கோ? கொண்டு வாங்க. எவ்வளவு கீரை வியாபாரத்துக்கு வரதில்லையா நீங்க? தினமும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அது இல்லைங்கக்கா, வீட்டுல ஒரே பிரச்சனைங்க, அதனாலதான் கீரை விற்கவே வரல. அடி என்ன இப்படி சொல்ற? வீட்டுல என்ன பிரச்சனை? ஏக்கா அது ஏக்கா கேக்குறீங்க? என் உருசத்தால தாங்க முடியலக்கா. தினமும் குடிசோனே அடிச்சு கொல்றாங்கக்கா. அடிக்கிறானா? இனி புருஷன்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கறியா? உன்னை எல்லாம் என்னடி சொல்றது நானே? ஏக்கா அந்த ஆள் மனுஷனாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்கக்கா. குடிச்சு வந்தான்னு வெச்சுக்கோங்களேன், மிருக மாட்ட போட்டு அடிக்கிறாக்கா. என்னடி சொல்ற? புருஷன்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் அந்த காலம். அடிக்கிற புருஷனை கையை உடைச்சு அடுப்புல வைக்கிறது இந்த காலம். எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க? அடிக்கிற கையை முறிச்சு வைக்காம. ஏக்கா இப்படி சொல்றீங்க? அந்த ஆள் கையனால முறுக்க முடியுமாக்கா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கையை முறுக்க முடியலன்னா என்ன? அடுப்புல கரண்டி நல்லா காய வச்சு சூடு போட்ட வேண்டியதானே? சூடா? என்னக்கா சொல்றீங்க? அக்கா அடங்குனா பாருங்க, அடங்கலனா சூடு வைங்க. சூடு வச்சும் கேட்கலனா சோத்துல வஸ்த வச்சிருங்க. என்ன சொல்றீங்க? சோத்துல வெஸ்ட் வைக்கவா? அக்கா அடிக்கிற புருஷன்கிட்ட எத்தனை நாளைக்கு போராடிட்டு இருக்கிறது? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவனுக்கெல்லாம் சோத்துல வசத்தை வச்சு கொல்லணும். ஐயோ, நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ணா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்ல. இந்த மாதிரி புருஷன்கிட்ட வாழ்றதுக்கு ஜெயில வாழ்றது எவ்வளவோ பரவாயில்ல. ஆமா கனகா, லூசு மாதிரி அவங்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காத. அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணா அடி வாங்கலாம், அது கூட ஒருத்தவங்க அடிக்கிறதுக்குலாம் உரிமையே இல்ல. அது நீ சொல்ற. கட்டின புருஷன் கூட பார்க்காம நீ போட்டு எத்தனை அடி அடிக்கிற நீ? ஒருத்தவங்களை அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு இந்த வாயிலே இப்ப சொல்லுச்சு. அப்ப என்ன அடிக்கிறிய? என்ன உரிமையில அடிக்கிற? இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை வேற, இந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை வேற. ஏ என்னடி பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் ஒண்ணுதான். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்குவீங்க, வேண்டாம் தூக்கி போட்டு மிதிப்பீங்களா? கம்மனி இருங்கங்க, எப்பா பாரு எதையாவது காமெடி பண்ணிட்டு. காமெடி பண்றனா? கனகா அவர் எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. அவரை போய் வாயை திறந்து பாத்துக்கிட்டு இருக்கற? இல்லக்கா, அண்ணா அடியெல்லாம் வாங்குவாரா? பாக்க பயில்வான் மாதிரி இருக்காரு. எப்படிக்கா அடிக்கிறீங்க? பொறுத்து பொறுத்து பாப்பேன். கோவம் வந்துச்சு அவ்வளவுதான். எனக்கு உள்ள இருந்து எங்கதான் ஒரு ஆக்ரோஷம் வரும்னு தெரியல. அப்புறம் அடிச்சிருவேன். ஓ ஏமா கீரைக்காரம்மா, நீ உன்ற உருசன் அடிக்கிறத நீ ஐடியா கேட்க வந்திருக்கிற. அப்புறம் நீ ஏன் கதை கேட்டுட்டு இருக்கிற? ஐயோ இல்லங்கண்ணே, கீரை விக்க வந்தேன். நீ கீரை வைக்க வந்த மாதிரி தெரியலையே. குமாரண்ணா அவங்க எங்களோட ஃப்ரெண்டு, நாங்க நல்லது கெட்டது சொல்லி தருவோம். என்ன இப்ப உங்களுக்கு என்ன? நீயாவது ஒழுக்கமா குடும்ப நடத்துற வழியை பாருமா. இவங்களோட எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காத. இவங்கெல்லாம் என்ன ஏதுன்னே கேட்காம புருஷனை போட்டு அடிக்கிற ஆளுங்க. அவ புருஷன் அவளை போட்டு அடிக்கிறான், அதனால எங்ககிட்ட வந்து சொல்றா. நாங்களும் திருப்பி அடின்னு சொல்றோம். இதுல தப்பு இருக்கு? அம்மா அங்கே இருக்கரசி, உன்ற புருஷனை நீ போட்டு அடின்னு அடிக்கிறிய, திருப்பி அவன் என்னைக்காவது நீ அடிச்சிருக்கான்? இங்க பாருமா, தேவையில்லாம இவங்களோட எல்லாம் நீ சேர்ந்துட்டு இருக்காத. போய் புருஷன் கூட பொழைக்கிற வழியை போய் பாரு. அண்ணா நீங்க சொல்றது கரெக்ட் தாங்கண்ணா. ஏக்கா வீட்டுக்கு போறேன். அண்ணா ரொம்ப கோவமா இருக்கார் போல. கூட்டிட்டு போய் ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு கொடுங்க. கீரை 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 கீரை. உங்களுக்கு இருக்கிற கொழுப்பே உலகத்துல யாருக்கும் இருக்காதாக்கோ. கீரைக்காரி முன்னாடி என் மானத்தை வாங்குறீங்க. இவ பேரு இவ ஒருத்திக்கு மான மரியாதை எல்லாமே இருக்குது, மத்த யாருக்கும் கிடையாது. போய் வேலையை பாரு. காலையில ஆச்சுன்னா எவ வீட்டுல என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இனி முப்பாத்தா என்ற உருசன கொழுப்பு பத்தியா? ஏக்கா நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கிறேன். குமாரன் ஓவரா பண்றாப்ல. எல்லாம் மூஞ்சிக்காக தான் பாக்குறேன். இல்லைன்னு வைங்களேன், அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதாக்கும். சரி முப்பாத்தா, அதை விடு. வீட்ல என்ன குழம்பு வச்ச? ஏக்கா உனக்கு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட மான மரியாதை இல்லக்கா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன கேட்டோம் நீ இந்த கோவத்துல போறா? குழம்பு தானே கேட்ட. இந்த பக்கத்து வீட்டுல சவகாசம் அளவா வச்சுக்கணும். சும்மா குழம்பு கொண்டா, ரசத்தை கொண்டா, சோற கொண்டாட்டு உயிரை வாங்குறாங்க. ஏய் சஞ்சய், சஞ்சய், ஏமா இப்படி கத்துறீங்க? சஞ்சய் 1/4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வா. நான் படிச்சிட்டு இருக்கேன். என்ன இப்ப போக சொல்றீங்க? நீங்க வீட்ல சும்மா தான் இருக்கீங்க. போய் வாங்கிட்டு வாங்க. என்னது சும்மா இருக்கறனா? நாயே வீட்ல இங்க யாரா வேலை பாக்குறது? காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நீங்க தான சும்மாவே இருக்கீங்க. இந்த வீட்ல வடிச்சு கொட்டுறது மட்டுமா? எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. மனுஷிய வாதிக்கிறீங்க. ஒரு கடைக்கு கூட போறீங்கன்னா நீங்க என்ன பசங்க? என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ என் நிம்மதியா போச்சு. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுதான் அடங்கப்பிடாரியா சுத்துதுன்னா பெத்ததுங்க அதுக்கு மேல சுத்துதுங்க. என் பெத்த தாய்க்கு நான் ஒரு வேலை செஞ்சது கிடையாது. இங்க எல்லாத்துக்குமே நான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? நான் செத்தாதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்கடா. சஞ்சய் என்ன ஆச்சு? அப்பா
டேய் நான் எதுக்குடா உள்ள போறேன்? நான் இப்படியே வெளியே போய் ஜாலியா டீ குடிச்சிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு மெதுவா வருவேன். அப்பா என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. நீயே படிக்கிற பையன், அது மட்டும் இல்ல உங்க அம்மா கேட்டானா நான் வேலை விட்டு இன்னும் வரலன்னு சொல்லிரு. நான் கிளம்புறேன். நீங்க எப்ப வந்தீங்க? பஞ்சு கொத்த மாட்டிட்டேடா. இப்பதாமா வந்தேன். இங்க பாருங்க மாமா, சொன்ன பேச்ச ஒண்ணு கூட கேட்க மாட்டேங்கிறானுங்க. என்னால இங்க வேலை செஞ்சு முடிய மாட்டேங்குது. ஒரு கடைக்கு போக சொன்னோம்னா இல்ல நான் பேசுறேன் உங்க பையன். ஏண்டா அறிவு கெட்டவனே, உங்க அம்மா எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? சும்மா சும்மா எறும்பு மாடு மாதிரி இருக்கிற. ஒரு கடை கூட போக மாட்டே நீ. ஏன்டா இப்படி பண்ற? மாமா நீங்க எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? விடுங்க, அவன் தான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறானே. அவனெல்லாம் ஹாஸ்டல்ல போடுறது சரிப்பட்டு வருவான். நீங்க டென்ஷனே உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. நான் போய் சூடா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நிம்மதியா குடிச்சிட்டே போய் ரெஸ்ட் எடுங்க. உங்க அப்பா உன்னை அடிச்சிட்டு வந்தா இப்ப காப்பாத்திட்டு போறேனாக்கோ. ஒழுங்கு முறையா படிக்கிற வேலைய பாரு. டேய் மகனே, உங்க அம்மா நம்பிட்டாவோலடா. அப்பா அம்மா உனக்கு டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போதே நம்பிட்டாங்க. சரி சரி, இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, சொன்ன வச்சு கேட்காம. ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், நீங்களும் இப்படிதான் நடந்துக்கிறீங்களா? உங்க வீட்லயும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.